கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இப்போது நாம் அக்டோபர் மாத வாக்குத்தத்தத்தின் கேட்பது முன்பாக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 10ஆம் மாதத்தில் நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சாப்பா. இந்த 10ஆம் மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, 9 மாதம் கடந்து வந்த பாதை இப்படி சுத்த கிருபை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன்னு சொல்லி நீர் எங்களை அழைத்து வந்து இந்த 10ஆம் மாதத்தில் கொண்டு வந்ததுக்கா ஸ்தோத்திரம். ஆனாலும் இது பார்த்து கொண்டிருக்கிற ஈட்டிபிள் சகோதரனுக்காக, சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, தங்கிக்காக, என்மே பிரேசு கிராமம் மாலையும் குப்புமாசத்திரம் கைகொண்டூர் திருவள்ளூர் மாவட்டம் இந்த என்மே பிரேஸ் ஆலயத்து மூலமாக ஒவ்வொரு மாதமாக உங்களுடைய வாக்குத்தத்தம் கொடுக்க முடியாக நீர் இந்த கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை ராஜா, அதற்காக நன்றி. திருசபை மக்களுக்காக, விசேஷமாக கிராம விசுவாசிகளுக்காக இந்த 10ஆம் மாதத்தில் வந்திருக்கிற நோக்கம், ஏசாப்பா, நாங்கள் முழு உண்மையோடு வந்திருக்கிறோம், முழு ஆத்மாவோடு வந்திருக்கிறோம், அன்போடு வந்திருக்கிறோம். நாங்கள் யாரை வெறுமையாக போகாதபடி இந்த 10ஆம் மாத வாக்குத்தத்தம் அக்டோபர் மாதம் மையப்பொருள் இரக்கம் உத்தமம், அதன்படியாக நாங்கள் வாழ கிருபையாரும் எங்களை மகிமைப்படுத்தும். வந்த வண்ணமாக போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று போக எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப ஆண்டவரே, துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துவதிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இந்த யூடியூப்பில் தொடங்கி 2020 தொடங்கப்பட்டது. இந்த அக்டோபர் மாதம் வந்தால் 5 ஆண்டு ஆகிவிட்டது. இந்த யூடியூப்பில் செய்வதற்கு ஆண்டு கொடுத்த திருவள்ளூர் மாவட்டம் கிராம ஊழியம் அழைத்து மூலமாக குப்பமாசத்தில் இந்த விலாசத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமாக இந்த யூடியூப்பில் கொடுக்க முடியாக ஆண்டு கொடுத்த கிருபை, அநேகருடைய உதவிக்காரங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த யூடியூப்பில் செய்ய முடியாக இது உதவி செய்து கொண்டிருக்கிற, இது எடுக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அந்த குடும்பமும் அவருடைய பிஸ்னஸும் இயேசுவின் நாமத்தினால் செம்மியும் செழிப்பாக இருந்து ராஜா கூட பிரபுக்களோடு உயர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் கணக்கில் வைக்கிறேன் ஆண்டவர் சொன்னது போல இந்த யூடியூப்பில் இந்த வருகிற அக்டோபர் மாதத்தில் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதோடைய சுத்த கிருபை. இன்னைக்கு அநேகர் நாம் எல்லாவற்றையும் கொண்டாடுகிறோம். நம்முடைய திறமைகளையும் நம்முடைய தாளந்தையும் அநேகருக்கு அதை எடுத்து சொல்வது, அதற்கு காரணம் என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை ஒன்றை நீ சொல்லுமே மனமேன்னு சொல்லி என் மேய்ப்பர்னால அவருடைய கொடுத்த கிருபையினால் இது செய்ய முடிந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிபு தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், சிறியோர் பெரியவர், தயவுசெய்து நீங்கள் எதற்கும் நீங்கள் பார்த்துட்டு சப்ரேட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு போய் செல்லட்டுமே. உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கும், யூடியூப்லாம் அது அப்படியே சப்ரேட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுக்கு அது ஆசீர்வாதம். நான் ஒவ்வொரு மாதம் சொல்லி கொண்டு இருக்கேன். ஏன் அது சொல்கிறேன்னா, நான் அனுபவிச்சனால சொல்கிறேன். ஏதாவது நம்ம செய்யணும் ஆண்டவருக்காக. ஆண்டவர் இந்த உலகத்தை நான் படிப்பதற்கு, நீ அவருடைய பிள்ளையாக இருப்பதற்காக தான். உலகம் எங்க சுவிசேஷ அறிவிக்கு தான் உன்னை என்ன படிச்சிட்டாரு. காகத்தை போஷித்த தேவன் உன்னை அற்புதமாக போஷிப்பார் விசுவாசத்தினால். இப்போது 10ஆம் மாத வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போமாக.
வெக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. நீதிமானை சோதித்து அறிகிறீ, பின்பு பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீ. நீதிமானை சோதித்து அறிகிறீ, பின்பு பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீ. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினால் நீரனுக்குள் இருப்பதினால், உம்முகம் பார்ப்பதினால் நீரனுக்குள் இருப்பதினால். இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை. இப்போது அருமையான பாஸ்டர் பாடின பாடலுக்காக என் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் தலை குனிந்து எனக்கு இல்லை, தோல்வி இல்லை இல்லை. இந்த பாடின பாஸ்டர் டிஜி சேகர் பாஸ்டர் ஐயாவுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஏதாவது நமக்கு ஒரு குறைகள் வந்து விடுகிறது. ஏசப்பா இந்த 9 மாதம் எங்களை அற்புதமாக நடத்தினீர், அதிசயமாக நடத்தினீர், சந்தோஷமாக நடத்தினீர், சமாதானமாக நடத்தினீர். சில குடும்பங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம், என்ன ஆண்டவரே 9 மாதமாக எனக்கு
ஒன்று போனால் ஒன்று பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று சொல்லி அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணம் ஆசீர்வாதம் பெறுவான். அதற்கு இந்த வாக்குத்தத்தம் மெய்ய பொருளாக இரக்கம் உத்தம், இரக்கமும் உத்தமமாக இருக்கணும், இரக்கம் இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். யோபுக்கு சொன்னது போல அவன் சன்மார்க்கனும் உத்தமனாக இருக்கிறான். என் யோபை ஒன்றுமே தொட முடியாது, என் யோபை ஒன்றுமே தொட முடியாது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்திய சாத்தானோடு சொல்றார், நீ ஒன்றுமே பண்ண முடியாது யோபை பார்த்து. அவன் உத்தமனமும் சன்மார்க்கனுமா இருக்கிறான். அந்த அக்டோபர் மாதத்துல இரக்கமும் உத்தமம். இப்போது வேதம் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியமான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதா ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்றை போலும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசனம் அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளின் நினமுள்ளதா ஆக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்றதை போல இருப்பாய். ஹல்லேலூயா. யாருக்கு இது? கிறிஸ்து பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து அறியாத பிள்ளைகளுக்குமா? இங்கே உத்தமமா நீதி செய்கிற பிள்ளைகளுக்காக, இரக்கமா இருக்கிற பிள்ளைகளுக்காக, மகா வறட்சியான குளம், அது வனாந்திரமா இருக்கட்டும், வற்றாத நீர் விட்டுதா இருக்கட்டும், அப்போது கூட அங்க என்ன சொல்ற ஆண்டவர், நீர்ப்பாசல் தோட்டத்தை போலவும் வற்றாத நீரட்டத்தை போல இருப்பாய். எனக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் சொல்வது, 9 மாதம் கடந்து விட்டோம் பாச, நாங்கள் என்ன செய்வது தெரியல, இந்த மகன் கீழ்ப்படிய மாட்டேன்றான், என் மகள் கீழ்ப்படிய மாட்டாங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர் கண்ணீர் விடுறது காரணமே பிள்ளைகளை குறித்து தான். ஏனென்றால் நேற்று ஒரு பிறந்த விழாவுக்கு நான் சென்றிருக்கும் போது அங்கு அவருடைய தாத்தா பாட்டி அந்த குழந்தையை போட்டோ எடுப்பதும் அதை தூக்கி கொஞ்சுவதும் எல்லாரும் ஒரே சந்தோஷம். எது வரைக்கும் அந்த பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுங்களா? கல்லூரி முடிக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க பிள்ளைங்க. ஆனால் கல்லூரி முடித்த பிறகு ஒரு வேலைக்கு போகும்போது அப்பாவும் கவனிக்க முடியல, அம்மாவும் கவனிக்க முடியல, வேலை ஸ்தலத்திலும் கவனிக்க முடியல. அதற்கு காரணம் ஒபே, கீழ்ப்படிதல். அழகா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏசியா மோசைக்கும் கீழ்ப்படுதனால தானே மோசைக்கு அவர் சொல்றதெல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சார். மோசை கீழ்ப்படிந்தார், நீ போ இந்த தேசத்துக்கு போ, உடனே ஒபே, கீழ்ப்படுதல். கீழ்ப்படி இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10ஆம் அக்டோபர் வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கு கீழ்ப்படுது. உலகத்தை நோக்கி போனாவே நீ வனாந்தரம் தான், உலகத்தை நோக்கி போனாவே நீ வறட்சியானதை காண முடியும். நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் அழகா ஜெபத்தை சொல், பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமஇடத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்போது எல்லாம் கொடுக்கப்படும். அதுக்கு தான் இங்க சங்கீதக்காரன் அடுத்த வசனம் சொல்வது, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசத்தலத்தில் உமது மகிமை தங்கி ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 26:8 சங்கீதக்காரன் சொல்வது, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசல் தலத்தை உமது மகிமை தங்கி ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களாக இருக்கட்டும், ஆண்டு அறியாத மக்களாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவந்த ஆராதனைக்கு தான் போகிறாங்க. 2வது ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறாங்கன்னு தெரியல, 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறாங்கன்னு தெரியல.
4வது நாட்டுக்கு எங்க போறான்னு தெரியல. ஏது சொல்றேன்னா, தாவீது அழகா சொல்ற, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தில் உமது மகிமை தங்கியிருக்கிறது, அந்த ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன். அப்போ 3 வாரம் கஷ்டம் இருக்கும். எனக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். தேவாலயத்தை சங்கீதக்காரன் சொல்வது, கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார், அவர் சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவர் பரலோகத்து மண்டபத்தை நோக்கி பார்க்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு சங்கீதக்காரன், என் ஆத்மாவை பாவிகளோடு என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாதிக்கொள்ளாதையும். எனக்கு அநேக நண்பன் கூட இருப்பான், அவன் நல்லவனும் தெரியாது கெட்டவனும் தெரியாது. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணமே நண்பன் மூலம் தான் சொல்வது. உடனே அந்த பிள்ளைகள் அப்பா அம்மாக்கு அழகா படிச்சுட்டு ஒரு கல்லூரியிலாவது ஒரு பள்ளியிலாவது முதல் மாணவனா வருவான். அதுக்கு பார்ப்பான் பிசாசுவான், எப்படியாவது எனக்கு எடுக்கணும். எப்படி ஆதாம் ஏவாள் இயேசுசாமி தினந்தோறும் அவங்களை பார்த்து விசாரித்து அவளோடு பேசி ஐக்கியமா இருந்து சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ பார்த்தான் சாத்தான், சரி என்ன இவன் நம்ம பக்கமே வரமாட்டாங்களா என்று சொல்லி யோவாளை மலைக்கு, நீ தேவலோகமா இருப்பாய், நீ தேவனா இருப்பாய், ஆண்டவர் நீ உன்னை இந்த கலியை புசிக்கான்னு சொல்லி ஒரு கலியை ஒன்றி புசிக்காது என்று கட்டளிட்டு போகும்போது அந்த சாத்தானும் இந்த கலியை புசிக்கான்னு சொல்லி யோவாள் மூலமாக தந்திரத்தை ஏமாற்றினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு குடும்பம் அழகா இருக்கும் போது, ஒரு குடும்பம் தேவ பக்தியா இருக்கும் போது, ஒரு குடும்பம் எதையுமே எந்த ஒரு பாவத்தில் இல்லாமல், அது சங்கீத சொல், பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாஸ்கர் உட்காராமலும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கும் போது அதற்கு சில பேர் எப்படியாவது உங்களை பாவத்தில் தள்ள வேண்டும். ஒன்று உற்றார் மூலம் வரலாம், இல்லை நண்பர் மூலமா வரலாம், இல்லாட்டி திருசபை பார்ப்பதற்கு வெள்ளடிச்சு கல்லறை போல இருப்பாங்க, நல்லா சபம் பண்ணுவாங்க, நல்லா பாட்டு போடுவாங்க, அவர் மூலமாக வரலாம். அதுக்கு தான் சங்கீதக்காரன் என்ன சொல்வது, தேவாலயத்தில் போய் அழுது புலம்புவது, சங்கீதம் 26:9, என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ளாதையும். அடுத்த வசனம், அவர்கள் கைகளில் தீவனை இருக்கிறது, அவர்கள் வலது கையில் பரிதானங்கள் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்வது, ஏசாமியுடைய பூமியிலே சொல்லுவேன், நல்ல நிலத்தில் இருக்கிற விதையும் இருக்கிறது, முள்சாலில் விழுகிற விதைகளும் இருக்கிறது, கற்பாறையில் விழுகிற விதைகளும் இருக்கிறது, வழி அருகே விழுகிற விதைகளும் இருக்கிறது. எல்லாம் ஒரே விதைகளை தான். நல்ல நிலத்தில் விழுகிற விதையோ 100ம் 200மாக கொடுக்க முடியும். அது சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு. ஏன் அந்த நல்ல நேரத்தில் விடுகிறதுனா, அப்பா அம்மா கீழ்ப்படுகிறதும், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதும், ஆண்டவருடைய கற்பனைகள் கை கொள்வதும், அவர்கள் உத்தமத்தில் இருக்கிறாங்க, சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, சமாதானத்தில் இருக்கிறாங்க. அதற்கு தான் சங்கீதக்காரன் சொல்வான், ஆண்டவரே இந்த பாவிகளுடைய பேச்சுக்கும் இந்த பாவிகளுடைய கைக்கும் எனக்கு அவர்களோடு இல்லாதபடி என்னை தூரமாக வைத்து கொள்ளும். அந்த பரிதானோட பேச்சுக்கு நான் போகக்கூடாது, அந்த கெட்ட வார்த்தைக்கு பேச்சுக்கு போகக்கூடாது, பொல்லாபுடைய பார்வைக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் தேவாலயத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் சங்கீதம் 26:11, நானோ என் உத்தமத்தில் நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு தேவாலயத்துக்கு போகும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் குறைகளையே சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே போன மாதம் வாடகை கட்ட முடியல, ஆண்டவரே போன மாதம் எனக்கு கடன் பிரச்சனை இருந்தது, ஆண்டவரே என் வீட்டில் உடம்பு சரியில்லை, ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லை. ஆனால் தாவீது இந்த தேவாலயத்தில் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாருங்க, அவருடைய ஆத்மா குறித்து, ஆண்டவரே இந்த பூமிக்கு இந்த ஆத்மா அழிந்து போகக்கூடாது, இந்த ஆத்மா உமக்கு மகிழ்ச்சியா இருக்கணும், இந்த ஆத்மா உமக்கு உகந்த வாசனையா இருக்கணும். அதுக்கு தான் சங்கீதர் சொல்றேன், நானோ என் உத்தமத்தில் நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கணும், நம்ம துதிக்கணும், நம்மோடு பேசணும், உங்களை ஐக்கியமா இருக்கணும், என்னை பார்த்து மட்டும் என்னை தேடி வரணும்.
அடுத்த வசனம் சொல்றேன், சங்கீதம் 26:12, என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளில் நான் கர்த்தரை துதிப்பேன். பாருங்க, தேவாலயத்தில் எப்படி இருக்கணுமா, நானோ என் உத்தமத்தில் நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என்மேல் இறுக்கமாயிரும். அதுதான் தாழ்மை, ஒபே, எளிமை, தாழ்மை. அந்த தாழ்மைக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யப்பொருளாக இறக்கும் உத்தமமா இருக்கிறானா சங்கீதக்காரன். உத்தமத்தில் நடப்பேனே, நானோ உத்தமத்தில் நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என்மேல் இறுக்கமாயிரும், என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபையில் நான் கர்த்தரை துதிப்பேன். தாழ்மை, எளிமை. ஆண்டவரே, நான் தாழ்மையா இருக்கிறேன், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நான் வருவதற்கு தகுதி இல்லை, ஆனாலும் உம்மை துதிப்பேன், உன் சபையில துதிப்பேன், நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அதே போல ஏசாயா 58 இங்க உத்தமமா இருந்தார் தேவாலயத்துல. இந்த உத்தமத்திற்கும் இறுக்கத்திற்கும் முதல் உத்தமத்தை பார்த்தோம். சங்கீதக்காரர் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி நடந்தாரு, எங்கே அவர் பேசினாரு, தேவாலயத்தில் போய் பேசினார். இன்னைக்கு அநேக மக்கள் நீங்க யூடியூப்ல நல்ல ஊழியக்காரங்க பேசுறாங்க, உங்களுடைய திருச்சபையுடைய வார்த்தைகள் வருகிறது, அதை பார்க்கும் போது பயபக்தியா பாருங்க. இங்க பாருங்க, சங்கீதக்காரன் சொல்ற 2 வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 26:11, சங்கீதம் 22:12 வாசிக்கிறேன். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இறுக்கமாயிரும், என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளில் நான் கர்த்தரை துதிப்பேன். நீங்க ஆண்டோட வார்த்தை கேட்கும் போது பயபக்தியோடு கேளுங்க. இல்லாட்டி நீங்க கேட்காதீங்க. அம்மா ஒரு வேலையா இருப்பாங்க, அப்பா ஒரு வேலையா இருப்பாங்க, இல்லை தம்பி ஒரு வேலையா இருப்பாங்க, அக்கா ஒரு வேலையா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை நீங்க யூடியூப்ல கேட்காதீங்க. தெளிவா சொல்லி, என்ன அசட்டப் பண்ணையும் நான் அசட்டப் பண்ணுவேன், என்னை அசட்டப் பண்ணவேன், நான் அவனை அசட்டப் பண்ணுவேன். ஆண்டோட வார்த்தை வானம் பூமி அழுதாலும் ஒரு வார்த்தை அழியாது. எல்லாம் அழிந்துடும் அந்த உலகத்துல. எந்த நேரத்தில் எது நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆபிரகாமோடு பேசின ஆண்டவர், மோசையோடு பேசின ஆண்டவர், எலியோடு பேசின ஆண்டவர், யோசுவாவோடு பேசின ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுவார். அதற்கு எப்படி இருக்கணுமா, நானோ உத்தமத்தில் நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இறுக்கமாயிரும், என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, சபைகளிலேயே நான் கர்த்தரை துதிப்பேன். இது உத்தமம், நீதியான வார்த்தைகள். தேவாலயத்தில் எப்படி இருக்கணும், நீதியா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். அடுத்த வருஷம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறேன். ஏசாயா 58:5 இது இரக்கம். மனுஷன் தன் ஆத்மாய் ஒடுகிறதும், மனுஷன் தன் ஆத்மாய் ஒடுகிறதும், தலைவணங்கி நாணலை போல் இருட்டில் சாம்பலில் படுத்து கொள்கிறதும், எனக்கு பிரியமான உபவாசம் நாளுக்கென்றோ இது உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்வாயா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கட்டும், கிறிஸ்துவ அறியாத பிள்ளைகளாகட்டும், நான் ஏன் நீங்கள் இன்னைக்கு வரல பிரதர் பாஸ்டர், நான் பாஸ்டராக இருக்கிறேங்க, உபவாசம் இருக்கிறேன், இன்னைக்கு உபவாசம் கூட்டம் வைத்திருக்கிறேன். அந்த உபவாச கூட்டத்தை நீங்கள் பரிசுத்தம் இருக்க வேண்டுதான். அந்த பரிசுத்தமாக இருப்பதற்கு என்ன சொல்கிறார் தெரியும், வாசிக்கிறோம் பாருங்க. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும், மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும், தலைவணங்கி நாணலை போல் இருட்டில் சாம்பலில் படுத்து கொள்கிறதும், எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதை உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்வாய். ஏசாயா 58 அக்கிரமத்தின் கட்டளைகளை அவிக்கிறதும், நுகத்தடியின் பின்னலைகளை நெகுகிறதும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். 58:7 பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், தூரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம்.
கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இது எல்லாருக்கும் பொருந்தும். இயேசு அறிந்த பிள்ளைகளுக்கும் அறியாத பிள்ளைகளுக்கும். இன்னைக்கு நீங்க தேவாலயத்துக்கு அழகா போகலாம், ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரோடு நீ உபவாசத்தோடு ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், காணிக்க கொடுக்கலாம். நீ கூட போந்து சகோதரனோடு நீ பேசாது இருந்தா உனக்கு எப்படி அந்த பரிசுத்தம் வரும்? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட பேசாது இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைங்க கூட பண்ண அனந்தமியாட்ட பேசாது இருக்கிறாங்க. ஒன்று இல்லை, இன்னைக்கு யாராவது வாசலில் வந்தால் கொடுப்பறது கூட கஷ்டப்படுறாங்க. நோ சேஞ்சு இல்லைங்க, பணம் இல்லை, சீப்பில் இருக்குதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லப்பட்டு, நீ சாம்பலில் உட்காருவதும் உபவாசமாக இருப்பதும் அது அல்ல, அக்கிரமத்தை கட்டுகளை அவிக்கிறதும் நுகத்தடியின் பின்னடைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கிவிடுகிறதும் சகல நுகத்தடிகளை ஒடித்து போடுகிறதும் பசி உள்ளனுக்குள் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, சகோதரனே சகோதரி, வாலிப தம்பியே தங்கியே, பெரியோர் சிறியோர்களே, வேதம் எல்லாரும் இருக்கிறது செல்ல. இது நான் சங்கீதம் 56, 57, 58 வாசிக்குமோ நீங்கள் கவனிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இதை பார்த்து மக்களுக்கு உங்கள் நண்பருக்கு சப்ரேட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஊழியத்தை நீங்கள் செய்தது போல, நீங்கள் ஊழியம் செய்கிற போல கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பசி உள்ளனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் தூரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். நம்ம ஏன் மற்றவங்களால போனோம்? கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டு அறிந்து அறியாத பிள்ளைகளே, இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு கவனிக்க மாட்டாங்க. ஏங்க நீங்கள் உதவி செய்றீங்க? திடீர்னு அப்பா அம்மா திருமணம் ஆகி தனி அவளுக்கு எல்லாம் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க. எதுவும் அவங்களால முடியல, பிள்ளைகளை வந்து பார்க்கணும் வருகிறாங்க. அந்த நேரத்தில் மருமக திருமணம் ஆகும் வரைக்கும் அப்பா அம்மான்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. திருமணம் ஆகிட்டாங்க, எங்கள் அத்தை வராங்க, மாமா வராங்க. அவனுடைய நோக்கமெல்லாம் அவனுடைய பொருளை வாங்குவதற்கோ உன்னை ஆகாரத்தை வாங்குவதற்கு அல்ல. உன்னை அன்பு பகிர்ந்து நீ எப்படி இருக்கிற, என் பிள்ளைச்சே எப்படி இருப்பான், திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறோமே, 1 மாதம் ஆகிவிட்டது, எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவளை பார்ப்பதற்கு வருவதற்காக அங்கே வந்தால் மருமகள் சொல்வது எல்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க, எங்கள் அப்பா வந்திருக்கிறாங்க, டீ போட்டு கொடுங்கன்னா அங்கே பால் இல்லைங்க. அப்போதான் எப்படி உனக்கு ஆசீர்வாதம்? நம்ம இங்கே பார்க்குறோம் சங்கீதம் 58:7, பசி உள்ளனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் தூரண்ட சிறுமியானவர்களுக்கு வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லான்னு கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும் மாமிசமானவன் உன்னை ஒழிக்குமா இருக்கிறது அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். சாதாரண உன்னுடைய அப்பா அம்மாவே நீ கவனிக்கல, எப்படி உனக்கு உபவாசம் உகந்த உபவாசம்? நீ ஜெபம் பண்ணுறது வீண் தானே, நீ பாசிங்கிறது வீண் தானே, நீ தேவாலயத்துக்கு போகிறது வீண் தானே, எல்லாம் வேஷம் வேஷம் வேஷம். நான் சொல்ல, வேதம் சொல்லுது. உன்னுடைய அப்பா அம்மாவே நீ வரும்போது அதே போல பெண்ணுடைய அப்பா அம்மா தானே உடனே இதை வாங்கிட்டு வாங்க. அது ஆசீர்வாதம் இல்லை சகோதரியே சகோதரி. இது கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, வஸ்திரத்தை கொடு, ஆகாரங்களுக்கு ஆகாரத்தை கொடு. அவன் அக்கிரமாக பண்ணிக்கிறான்னா அவனை மன்னித்து அவனை சேர்த்துக்கொள், இயேசை பற்றி சொல்லிக்கொள் என்று சொல்லி கொண்டிருக்கார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம், ஐயோ அநேக பேர் சாலை ஓரத்தில் தான் பசியாக இருக்கிறாங்க, அநேக பேர் சாலை ஓரத்தில் தான் வஸ்திரம் எல்லாம் இருக்கிறாங்க, இன்னைக்கு வீட்டிலேயே ஆகாரம் எல்லாம் இருக்கிறாங்க. 2 பேர் அப்பா அம்மா அங்கே தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க, உன்னுடைய மாமா அத்தை தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க, உன் அண்ணன் பிள்ளைங்க தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியலையே, அவளுக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க முடியலையே. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை எப்படி நேசிப்பார்? கடைசி காலத்தில் நீ மற்றவர்களுக்கு, அதான் யோபு பக்தன் அழகா சொல்றாரு, மற்றவர்களுக்கா நீ உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்கா நீ பரிந்து பேசும்போது உன் சிறப்பை இரட்டிப்பான ஆசீர்வாதம் தருவேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் எல்லாரும் நேசிங்க, சத்துருவை நேசிங்க. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க பாஸ்டர்? அவன் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தையே பேசி கொண்டு இருக்கிறான்,
அவன் ஏதாவது எனக்கு தவறு செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி மன்னிக்க இல்லாட்டா நீ நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க முடியுமா? இயேசு மன்னிக்கிறவரா இருக்கிறார். இயேசு அன்பா இருக்கிறார். இந்த நாளில் கடைசி காலத்தில் இருக்கிற நீங்க நன்மை செய்யுங்க, அவன் தீமையே செய்யட்டும். எவ்வளவு நாள் தீமை செய்ய போறான்? 100 வருஷம் செய்வானா? இல்லை 80 வருஷம் செய்வானா? ஆனா வம்சம் சங்கீதம் 128 சொல்லி கர்த்தருக்கு பயந்து நடிக்கிற மனுஷன் பாக்கியவான், இவ்விதமாக ஆசீர்வாதம் பெறுவான். பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் கனிகள் சாப்பிடும் போது அவருடைய பெற்றோர் பேர பிள்ளைங்க பல் கூசுமா. ஆனால் தீமை செய்வன் காணாம போயிடுவானே. துன்மார்க்கு வழியோ அழியும், நீதிமான் வழியோ பாக்கியவானா இருக்கும். அழியாதுங்க. துன்மார்க்கு வழிதான் அழியும், நீதிமான் செம்மியன் செழிப்பா இருப்பான். அடுத்த வசனமாக சங்கீதம் 58 ஏசாயா 58:9 அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்து இடும்போது இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியில் விரல் நீட்டுதலையும் நபசொலி நீ நடுவில் அகற்றி பசி உள்ளவனிடத்தில் நீ ஆத்தமாய் சாய்ந்து, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மா சாய்ந்து சிரமைப்பட்ட ஆத்மாய் திருப்தாக்கினால் அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து அந்தரங்க மத்தியானத்தில் போல் இருக்கும். பாருங்க, ஹல்லேலூயா. ஏசாப்பா அழகா சொல்ல, நீ ஒன்று இருக்க சொல்ல, சாதாரண ஒரு ஆகாரம் பசி உள்ளவனுக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்த பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாய் சாய்ந்து அவனோடு பேசி அவனை விசாரி சிறுமைப்பட்ட ஆத்மாய் திருப்தி ஆக்கினாலே அப்போது உன் இருளில் வெளிச்சம் உதித்து உன் அந்தரங்க மத்தியானத்தில் போலாகும். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, 58:8 அப்போது விடியற்காலம் வெளுப்பது போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிந்து உன் நீதி முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்தை கோட் பண்ணிங்க கிறிஸ்துவுக்குள் பிரியமானங்களே. சங்கீதம் 58:8 58:10 நான் சொல்றேன், திரும்ப வாசிக்கிற பாருங்க. அப்போது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னால் செல்லும் கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். பசி உள்ளிடத்தில் உன் ஆத்தமாய் சாய்ந்து சிறுமைப்பட்டு ஆத்தமாய் திருப்தி ஆக்கினால் அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்தது உன் அந்தரங்க மத்தியானத்தில் போலாகும். 58:11 ஏசாயா கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாய் திருப்தாக்கி உன் எலும்புகளை நினமுல ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சல் தோற்றத்தை போலவும் வட்டாது நீரிட்டது போல் இருப்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உத்தமமும் இருக்கும் இந்த 2த்தையும் அக்டோபர் மாதம் ஆண்டு கொடுத்தார் ஆவியானவர். நீ இறுக்கம் படும்போது நீ சீக்கிரமாய் நீ சுகவாழ்வு பெறுவாயா, நீ வட்டாத நீரிட்டது போல இருப்பாயா. நான் சொல்லலைங்க, ஏசாயா 58 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அதே போல சங்கீதம் 26 முழுமையா படுங்க. அங்கு தேவாலயத்தில் தாவீது சொல்லி கொண்டிருக்கிறார், தேவாலயத்தில் போய் நம்ம உத்தமமா நடப்போம். இங்க ஏசாயா நீ என்னதான் பண்ணாலும் உபாசம் இருந்தாலும் நீ மற்றவர்களுக்காக நீ உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்காக நீ ஆகாரம் கொடுக்கும் போது, அவன் செருமையான அவனை சேர்த்து அணைக்கும் போது உன் சீக்கிரத்தில் வெளிச்சத்தில் உதிப்பாய், நீ வட்டாத நீரட்டது போல இருப்பாய். இப்போது என் முடிவு சபத்துக்கு முடிவாக இப்போது ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை முடிந்ததற்கு நாம் முடிவு சபத்துக்கு வருவோம். நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரே. எல்லையில்லா கிருபையால் என்ன காத்து வந்தவரே. கையிலையும் ஒண்ணுமில்ல பையிலையும் ஒண்ணுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே.
நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே. எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரே. எல்லை இல்ல கிருபையால் என்னை காத்து வந்தவரே. கண்ணிருந்தும் குருடனாய் அலைந்து திரிந்தேனே. கர்த்தரும் அறியாமல் வாழ்ந்து வந்தேனே. கண்ணிருந்தும் குருடனாய் அலைந்து திரிந்தேனே. கர்த்தரும் அறியாமல் வாழ்ந்து வந்தேனே. கல்வாரி இரத்தத்தினால் சொந்தமாக்கிக் கொண்டவரே. கல்வாரி இரத்தத்தினால் சொந்தமாக்கிக் கொண்டவரே. கண்மலை தேனினால் என்னை திருப்தியாக்கினீரே. கண்மணி போல் காத்து என்னை நடத்தி வந்தவரே. கையிலையும் ஒண்ணுமில்ல, கையிலையும் ஒண்ணுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதின உங்க தயவு எனக்கு வேணுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே. எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரே. எல்லை இல்ல கிருபையால் என்னை காத்து வந்தவரே. என்ன வெறுத்து விட்டாலும் உலக சொத்து செல்வங்கள் எனக்கு இல்லை என்றாலும், சொந்த பந்தங்கள் என்ன வெறுத்து விட்டாலும் உலக சொத்து செல்வங்கள் எனக்கு இல்லை என்றாலும், சொந்தமாக்க தேடி வந்தீர் சத்தியத்தால் மீட்டு கொண்டீர். சொந்தமாக்க தேடி வந்தீர் சத்தியத்தால் மீட்டு கொண்டீர். உங்க பிள்ளையா என்ன வாழ வச்சவரே. உம்மையே உயர்த்தி தினம் பாட வச்சவரே. கையிலையும் ஒண்ணுமில்ல, கையிலையும் ஒண்ணுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரே. எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரே. எல்லை இல்ல கிருபையால் என்னை காத்து வந்தவரே. இப்போது அருமையான அந்த பாடலை பாடின நன்றி என்று சொல்லி பாடுவேன், நன்றி சொல்லி பாடுவேன். அருமையான பாஸ்டர் ஜேக்கப் ஐயா அவர் பாடுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 10 மாதத்திற்காக ஸ்தோத்திரம். 3 எங்களுக்கு வழி காட்டியிருக்கிறீர். இந்த 9 மாதம் எங்களுக்கு கடந்து போத பாதை நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டாம். இந்த அக்டோபர் மாதத்தில் 3 வழிகளை எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். நீ இரக்கமாயிரு, நீ உத்தமமாயிரு, நீ உதவி செய். நீ இரக்கமாயிரு, தீபாவளியில் போய் ஜெபம் பண்ணு, ஜெபிச்சுட்டு வந்து நீ இரக்கமாயிரு, இரக்கமாக நீ உதவி செய். இயேசு அறிந்த பிள்ளைகளுக்கும் அறியாத பிள்ளைகளுக்கும் உதவி செய். இப்போதுதான் 20-21 வருஷம் வந்தது. அதுக்குள்ளோ 9 கடந்து 10ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோமே. சகோதரனே, சகோதரியே,
வாலிப தம்பியே, வாலிப தாங்கியே, சிறியோர் பெரியோர்களே, இயேசுவின் நாமத்தினால நீ ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவரோடு பேசும்போது நீ வெளிச்சத்தில் இருப்ப. சுகவாழ்வு கிடைக்கும். நீர்ப்பாய்ச்சி தோட்டத்தை போலவும் வட்டாத நீரோட்டத்தை போல இருப்பாய். நான் சொல்லலைங்க. கிறிஸ்துகள் பெரிய மாலை இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்ல அன்பு சகோதரனா இருக்கட்டும், அன்பு சகோதரியா இருக்கட்டும், வாலிபு தம்பியா இருக்கட்டும், தங்கியா இருக்கட்டும், பெரியோருட்டும், தயவுசெய்து யூடியூப் பார்க்குறீங்க. இந்த யூடியூப் தொடங்கும் போது வருகிற 13ஆம் தேதி அக்டோபர் மாதம், ஆனால் அக்டோபர் மாதம் எண்ணினாலும் 5 வருடம் ஆகிவிட்டது இந்த யூடியூப் தொடங்குது. இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள், பாஸ்டர்கள்லாம், விசுவாசிகளாம், ஐயா எதுக்கு ஏன் நீங்கள் யூடியூப்பில் பண்ணி கொண்டிருக்க? அப்பா நம்மளாம் இப்போது கைப்பிடி கொடுக்க முடியல, கடைசி காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக கிராமத்துலலாம் என் மகன் தெலுங்கானா போய் ஊழியம் செய்யும் போது ஆந்திராவில் அங்கே ஒயிட் ஷர்ட் போடும் போதே ஆர்எஸ்கார் வந்து பிடித்துட்டானா, இங்கே ஊழியம் செய்ய வருகிறான்னு. சாதாரண உடை போடுறதுக்கே நீ ஆர்எஸ்காரங்களை பிடிச்சிட்டான் என் மகன் சொல்லி அழுதுறான், அப்பா ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டமா, உடனே நான் கைப்பிடிது கூட கொடுக்க போல விசுவாசி வீட்டுக்கு நான் போய் கொண்டு இருக்க அந்த சாலை நேரத்தில், சாலை ஓரத்தில் அந்த வீடுகளை பார்த்து விசாரித்து ஜெபிக்க வேண்டும். அங்கே இந்துஸ் வந்து நீங்களா இன்னும் இங்கே இயேசுவை பற்றி சொல்ல வேண்டீங்களா என்று ஒன்று நான் சொல்லலை. ஒன்றும் இல்லை, ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு கொண்டு போகும்போதே நீ ஆர்எஸ்கார் என்னை பிடிச்சிட்டான்பா. கிறிஸ்துக்கள் பிரியமாகலே, சகோதரனே சகோதரியே, வாலிப தம்பியை, கடைசி காலத்தில் இருக்கிறோம். எந்த நேரத்தில் எது நடக்கும் தெரியாது. சிந்திக்க காலம், செயல்பட நேரம், அறுவடை காலமாகிவிட்டு சகோதரனே. இதை பார்த்து கொண்டு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. இந்த யூடியூப்பில் இதை பார்த்து கொண்டு அநேக பிள்ளைகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உண்மையாக நீங்கள் ஷேர் பண்ணும்போது, நீங்கள் சப்ரேட் பண்ணும்போது, லைக் பண்ண, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னுடைய விருப்பத்துக்கு பதில் உண்டு, விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. யோசுவா 1:9 பலம் சொல்ல போது, யோசுவா 1:9 சொல்ல பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ போக மாட்டாலும் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கான்னு சொல்லி மகிமைப்படுத்திருக்கா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஒவ்வொரு மாதம் என்மே பிரேசு கிராம மாலியம் கையொண்டு குப்மா சத்திரம் திருவள்ளூர் மாவட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமாக இந்த வாக்குத்தத்தை கொடுக்க முடியாத என்மை ஒழித்து மூலமாக இது செய்யும்படியாக வாய்ப்பு கொடுத்த என்மை அளித்திருக்கா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இதை எடுத்து கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக, இதுக்கு உதவிக்காரமாக இருக்கிற அந்த குடும்பம் இன்னும் மென்மேல ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆச்சா, நாங்கள் உயரும் போது சில நேரத்தில் எரிச்சலாக இருக்கலாம், போராமை இருக்கலாம், மனுஷன் தந்து இருக்கலாம். ஆனால் பக்தன் அழகா சொல்றாரு, சஞ்சலம் வருத்தம் சோதனை தலைமட்டு அகற்று இயேசு திருநாமத்துக்கு ஸ்தோத்திரம், இயேசு பிடித்து கொண்டு போ, நான் ஆசீர்வதிப்பார். இந்த 10ஆம் மாதம் மெய்ய பொருள், இரக்கம், உத்தமம், உதவி. தேவாலயத்தில் போய் உத்தமமா இருச்சபி, அங்க உத்தமமா இருக்கும் போது நீ இறுக்கமா இருப்ப, இறுக்கமா வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாருக்கும் நீ உதவி செய்வேன். ஆண்டவருடைய மகிமை காண்பாய். நீ ராஜாக்களோட பிரபுக்களோடு உயர்ந்து இருப்பாய். எல்லாரும் கண்களுக்கும் ஆச்சரியம் அற்புதமா இருப்பதற்காக நீ மகிமைப்படுத்தும் துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வராதே, ஆமேன். சாமியை கிருபியாரும், கிறிஸ்துவை கிருபியாரும், சாமியை கிருபியாரும், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த 10ஆம் மாதத்திலுடைய நம்முடைய மெய்ய பொருள் இரக்கம், உத்தமம், உதவி. இதன் கடன் பிடித்து ஆசீர்வாதம் பெறுவாங்க. ஆமேன்.